ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிற vlog வந்து ரக்ஷா பந்தன். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதுலிகா தன்வேஷுக்கு வந்து ராக்கி கட்ட போகிறாங்க. எப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். அப்படியே வந்து நம்ம கண்டினியூவாக ஒன்றுன்னா நான் என்ன வந்து ரொம்ப சிம்பிளாக தான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். சிம்பிளாக தான், பட் வந்து உங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து காட்டணும் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ராக்கிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாப்பா கையில் கொடுத்துட்டேன். ராக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ளஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், குங்குமம், ஆரத்தி கொடுக்கறதுக்காக கற்பூரம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அம்மா நான் எனக்கு ரொம்ப இஷ்டம்மா இந்த மாதிரி பண்ணுறது, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அதே மாதிரி சொல்லிட்டோன்னு கரெக்டாக பண்ணிடுறாங்க. நம்ம பல வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி தான் எல்லா ரக்ஷாபந்தனும் நடக்கும். நான் எங்கள் அண்ணாவுக்கு வந்து ராக்கி கட்டும்போது காலேஜ் டேஸ்லலாம் இதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ராக்கி கட்டிடணும்னு சொல்லி வந்துடுவேன். எங்கள் அண்ணா கிட்டே வந்து ராக்கி கட்டிட்டு எங்கள் அண்ணா என்ன கொடுப்பான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ரிட்டன் கிஃப்ட் வரணும்ல, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணாக்கெல்லாம் ராக்கி கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ராக்கினாலே எங்கள் வீட்டில் ரொம்ப கோலாகலமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதே மாதிரி எங்கேயும் ஃபாலோ பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி ராக்கி வந்து கட்டியாச்சு. மதுலிகா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பாப்பா அவங்களும் வந்து ஹாப்பி ராக்கின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க தம்பிக்கு. ராக்கி கட்டி முடிச்சோடனே ஏன் கல்யாணம் வந்து கட் தொட்டு கட்டினா எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. கத்திட்டே இருந்தா. அதனால அவனுக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். மதுலிகா வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்து ரெடி பண்ணாங்க. அந்த கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப லைட்டாக காட்டுது. ஏன்னா கலர்ஸ் அவங்க ரொம்ப டல் கலர்ஸ் போட்டாங்க. பட் அது வந்து நான் ஒரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து ஒரு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிற ஒரு பென் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாரு அவங்களுக்கு. அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவனை தனியாக வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க சொல்லு ஹாய். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.